ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய மாங்குவா சீரிஸோட நேம் வந்து ஐ ரிலே ஆன் ஷீட் டு ஹாண்ட் கார்டுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகன ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஒரு நம்புகிறேன். பிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த எபிசோடெலாம் போடலாமா வேணாமான்றது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது எல்லாமே. அதனால் இதையாச்சும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பா லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல ஹார்ட் எமேஜ் போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். ஸ்டோரி உண்மையிலேயே வேற லெவல்ல சோலோ லெவலிங் மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஓவர் பவர்டு. பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. கதையோட ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான டிராகனை காமிக்க அந்த டிராகனும் நிறைய பேரை பார்த்து கத்திட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த கதையோட ஹீரோவா இருக்கிற நம்மளுடைய ஹீரோவுக்கு எவனோ ஒருத்தன் முதுகுல குத்துறான். மெசேஜும் வருது. பிளேயர் ஜாங்யூ, பிளேயர் லூக் சாங் அவருடைய கிரிட்டிக்கல் ஸ்லாஷ் அட்டாக் மூலியமா தாக்கப்பட்டிருக்காரு. அப்ப அவனும் என்ன மன்னிச்சிரு ப்ரோ அப்படின்னு குத்தி கொலை பண்ண, எங்களை நீ நல்லபடியா தான் பாத்துக்கணும், வழி நடத்தின எல்லாம் பண்ண, பட் ஆனா இப்படியாக நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேன். டிராகன் பிளேடோடைய ஸ்க்ரோல் அது இப்போ எனக்கு தான் சொந்தம், செத்து போடா நாயே அப்படின்னு அவனும் வில்லத்தனமா சிரிக்கிறான். இப்ப ஹீரோக்கு அவனுடைய நண்பகாரனை துரோகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோக்கான சிஸ்டமும் நீங்க இப்ப சாகுறது தான், உங்களுக்கான ரெசரக்ஷனுக்கான சான்சஸ் எல்லாமே கம்மி, பிளேயர் ஜாங்கியோன் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்டோட ஹீரோ அப்படியே செத்துரும். அந்த இடத்துல இடிஞ்சு விழும். மனசுக்குள்ளே யோசிக்கிறான், ஏன் நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஃபீல் பண்ண அடுத்த நிமிஷமே இப்போ பார்த்து கண் முடிக்கிறான். பார்த்தா காலையில 9 மணி. அடு கடவுளே, ஆகஸ்ட் 28 2025 கேமோடைய சர்வர்ல நான் ரொம்ப தள்ளி வந்துட்டேன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 12 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. வாய்ப்பே இல்ல. அப்ப நான் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். மூச்சான் இந்த முறை கிடைக்கிற வாய்ப்புல கண்டிப்பா உனக்கு துரோகத்தை நான் என்னன்னு திரும்ப காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய லேப்டாப் மூலியமா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு இருக்கான். எனக்கு டைம் அந்த அளவுக்கு கிடையாது, எவ்வளவு சீக்கிரம் முடியும் அந்த அளவுக்கு நான் எனக்கு நிறைய டேலண்டட் கார்டு எல்லாமே நான் வாங்கி ஆகணும். அது இருந்தால் தான் கேமோட என்ட்ரன்ஸ்ல போயிட்டு நான் கெத்தா நிக்க முடியும். எவனும் என்ன துரோகம் பண்ண மாட்டேன் திரும்பியும். அதுக்கப்புறம் ஹீரோ சர்ச்சில் காட் லெவல் டேலண்டட் கார்டுக்கான லொகேஷன் எந்த இடத்துல இருக்குன்றது மாதிரி போட்டிருக்கேன். அடேங்கப்பா, பக்கத்துலேயே ஒண்ணுக்குது. அதை தேடி போறேன். இந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல தான் இருக்குது. அதை நான் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த கார்டு இருக்கிற இடத்துக்கு வந்த ஒருத்தனும், டேய் இந்த கார்டை எதுக்காக இந்த இடத்துக்கு எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவனை மிரட்டேன். இன்னொரு பக்கம் ஹீரோ யோசிக்கிறான், என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல கார்டு லெவல் டேலண்டட் கார்டு, இந்த கார்டு எடுக்கும் போது இவன் தான் எவ்வளவு தேடி வந்திருந்தா இது எடுக்க வந்திருப்பேன். அவனை சும்மா விடாதீங்கண்ணா, அவனுங்க இதே இடத்துல கொண்டுடுங்க அவனை. அதுக்கப்புறம் ஹீரோவை அவனுடைய அடி ஆட்கள் எல்லாருமே அந்த இடத்துல ஷூட் பண்ணதுனால அவன் அந்த தப்பிக்க. இருந்தாலுமே ஹீரோ டைம் ஆகுது சொல்லிட்டு அந்த கார்டை போயிட்டு எடுத்துருவான். டக்குன்னு பார்த்தா அந்த டைம்ல ஒரு புல்லட் அவன் கண்ணோட தொலைக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தனும் திடீர்னு வானத்துல இருந்து வெளியே வந்துட்டு, கேம் வேர்ல்டுக்காக இப்போ உன்னை வரவேற்கிறேன், ஆகோப்ளிக்ஸ் வேர்ல்டுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் பிளேயர்ஸ் அப்படின்னு ஹீரோ அந்த கார்டு எடுத்து அடுத்த நிமிஷமே எல்லாருமே அந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. கேம் வேர்ல்டுக்குள்ள கண்டிப்பா நான் திறந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது கார்டு லெவல் டேலண்டட் கார்டு ஃபைனலி எனக்கு கிடைச்சிருச்சு. வெல்கம் டு ஆகோப்ளிக்ஸ். பிளேயரோட நம்பர் 8085. நான் தான் உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கேம் ஏஞ்சல். கங்க்ராச்சுலேஷன், நீங்க இந்த கேம்லயே ஒரு மிகவும் ரேரான காட் லெவல் டேலண்டட் கார்டை நீங்க பெற்றிருக்கீங்க. இதனால என்னை வச்சு நீங்க நிறைய விஷயத்துல நிறைய விதமான டேலண்டை வெளிப்படுத்தி உங்களால பயங்கரமான விஷயங்களை பண்ண முடியும். உங்களுக்கு இந்த இடத்துல 3 விதமான செலக்ட் பண்ற ஆப்ஷனை கொடுக்குறோம். உங்களுடைய கேம்ப் எந்த இடத்துல இருக்குன்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் என்னோட லைஃப் வந்து ஹியூமன் ரேஸ்ல தான் முடிஞ்சுது, அதனால திரும்பி அதையே சூஸ் பண்றான். நீங்க இதை செலக்ட் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கான நிறைய விதமான ஐட்டம்ஸையும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்க்க அந்த ஏஞ்சலும் ஹீரோ கிட்ட ஒரு ஐட்டத்தை கொடுக்க, இது எப்படி கங்க்ராச்சுலேஷன், உங்ககிட்ட இப்போ ஹிடன் கேம்ப் இருக்கு, இதனாலேயே உங்களுக்கு டிராகன் ஃபேக்ஷனை இப்போதைக்கு நாங்க உங்களுக்காக ஓபன் பண்றோம். நான் இதை கொஞ்சம் எதிர்பார்க்கலையே மோய்சான், அந்த டிராகனுடைய பிளட் ஸ்க்ரோலுக்காக தானே நீ இவ்வளவு பண்ணியிருந்த, கண்டிப்பா கடினமா உழைக்கலனா வேலைக்காவது, இதுக்காக நீ கஷ்டப்பட்டு என்ன கொலை பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன். ஃபைனலி இப்போ அதை நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டிராகன் கேம்புக்குள்ள உள்ள போறான். அவ பார்த்து ட்ராக்ல தடம் புரண்ட ஒரு ரயில் பெட்டிக்குள்ள இருக்கான். அந்த இடத்துல இவன மாதிரி அதர் பிளேயர்ஸும் இருக்காங்க. இருக்கிற பிளேயர்ஸ்லாம், டேய் இதை பாத்தியா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கடா இந்த கேம். ஆமா, அடுத்த கட்ட வெற்றிக்காக நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஹீரோ தன்னுடைய ப்ரொஃபைலை பார்க்க, காட் லெவல் டேலண்ட் இருக்கிற என்னால கண்டிப்பா இதுக்கப்புறம் பயங்கரமான டேமேஜ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நான் அதை பயன்படுத்தணும். சும்மாவே வச்சிருந்தா அதோடைய திறமை எப்படி ஒர்க் ஆகுன்றது எனக்கு தெரியாம போயிடும். அதனால பயன்படுத்த ஒருத்தன் தேவை. சரி இவங்கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மொட்டத்துல ஹீரோவும் பார்க்க, அவன் பார்த்தா நான் தானே இங்க ஸ்ட்ராங்கு, கவலைப்படாத என் கூட வந்து டீம் அப் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவனை பார்த்து கேட்க, அதான் அவன் முன்னாடி இருக்க ஒரு பையனை பார்த்து கேட்கறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும்,
ஒண்ணுதான், நீ வேணா என்ன ஏத்துக்கிறியா அப்படின்னு கையை வச்சு அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏய் பையா, உன்னெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன், நான் யாரை விரும்புறேன்னு அவங்கள தான் சேர்த்துக்க முடியும். அப்படியா, சாரிங்க, அப்ப தப்பான பர்சன் கிட்ட வந்து கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவனுடைய எபிக் டேலண்ட் ட்ரெஷர் ஹண்டர் சொல்லக்கூடிய அந்த ஸ்கில்ல காப்பி பண்ணிட்டான் அவனை டச் பண்றது மூலியமா. இது என்னுடைய லக்கு தான், எபிக் டேலண்டா. அதுக்கப்புறம் அந்த மொட்டை தெரியணும். சரி, நான் வெளியே போற வழியை விடு. டேய், வெளியே போவதில்ல, பயங்கரமான ஆபத்துல வெளியே இருக்குடா, ரொம்ப ஆபத்துல இது. ஏய், என்னடா ஆபத்து, சாதாரண கேம்டா இது, இதுக்கெல்லாம் ஏன்டா நீ பயந்துட்டு இருக்க, தள்ளி போடான்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வெளியே போக. அவன் வெளியே போன அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர் மான்ஸ்டரும் வந்து அவனை கடிச்சு அப்படியே கொதறி தின்றோம். அப்புறம் பார்த்தா கேம் விளையாடிட்டு இருக்க இந்த பையனும் நிஜ வேர்ல்டுல கேம் ஓவர் சொல்லிட்டு செத்து முடிகிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருக்க மத்தவங்க கிட்ட புரிய வைக்கிறான், இங்க பாருங்கடா, இப்போ வச்சு உங்களுக்கு புரியுதா, இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கு, அப்பனா இது கேம் கிடையாது அப்படின்னு பதறவங்களை பார்த்து ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்பைடர் வெளியில இருந்து இவங்களை அட்டாக் பண்ண காத்துட்டு இருக்கு. இது இதான் சாகணும், இந்த இதுல செத்துட்டாங்கன்னா கண்டிப்பா ரியல் லைஃப்ல செத்துருவாங்க, இந்த இதுல நம்ம பேட்டில் சண்டை போட்டா மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அந்த இடத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும் சேஃபான சோனை நோக்கி சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குவெஸ்ட் வருது. இதுதான் இந்த குவெஸ்டோடைய முடிவு. இதை முடிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துல இருந்து உயிரோட போயிடலாம். அட கடவுளே, இந்த இடத்துல இப்படி நம்ம மாட்டிக்கணுமா, அப்ப இந்த இடத்த விட்டு நம்மளால போக முடியாது, அவ்வளவுதான், நம்ம நிலைமை மோசமாயிடும் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சில பேர் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட தான் சக்திகள் இருக்குமே, அதை பயன்படுத்தி அதுங்களை அட்டாக் பண்ணா ஹீரோவும் அதுக்கப்புறம் அங்க இடத்துல இருக்க ஒரு வெப்பனை எடுத்துக்கிறான். ப்ரீவியஸ் லைஃப்ல என்னுடைய கையில வந்து ஒரு ஹேமர் தான் நான் வெப்பனை வச்சிருந்தேன், பட் ஆனா இந்த முறை எந்த ஒரு வெப்பன் எனக்கு கிடைச்சாலும் அதை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னு ஹீரோ கையில கிடைச்ச அந்த கேஜெட் வந்து அப்படியே கத்தியா மாத்துறான். இந்த இடத்துக்குள்ளதான் ஹிடன் ட்ரெஷர் ஒளிஞ்சிருக்கு, அது எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி அந்த இடத்துல இருக்க அதை கண்டுபிடிக்கிறான். அதுல பார்த்தா டிராகன் ட்ரேக் போஷன் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அதை ஹீரோ எடுத்துக்கின்னு அந்த இடத்துல இருந்து வெளியே வரேன். அங்க வர ஸ்பைடர் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு இந்த வெப்பன், இதோடைய குவாலிட்டிக்கு அளவே இல்லை, சூப்பரா வெட்டுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த ஸ்பைடர்ஸ் ஹீரோ துரச்சிக்கின்னு வருதுங்க. ஹீரோ அதன் கிட்ட தப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த போஷன் எடுத்து அந்த இடத்துல வர எல்லா விதமான ஸ்பைடர் மேலேயும் அப்படி தூக்கி விசிறடிக்க, சாவு என்ன ஆகுது பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ விசிறடிச்ச அடுத்த செகண்டே அது அப்படியே அதுக்கு மேல பட்டு எரிய ஆரம்பிக்க மொத்தமா அந்த செத்து போகுதுங்க எரிஞ்சு. இதனால ஹீரோக்கு லெவலப் ஆகுது. பரவாயில்லையே, சூப்பரா வேலை செஞ்சுச்சு அந்த போர்ஷன். இன்னும் 2-3 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கிளம்ப ட்ரெயின் பெட்டி உள்ளே இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்து ஷாக்கா வராங்க. என்ன இது, அந்த பையன் பயங்கரமா அடிச்சிட்டு போறான், மொத்தமா கொண்டுட்டு போயிட்டான்பா, அடிச்சா அவன் மட்டும் இந்த இடத்துல இருந்தானா அவங்க கூட நம்ம டீம் அப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அடுத்த கட்டமா இந்த மேப் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி போகணும். ஹோப் டவுன்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு போனா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோ கிட்ட ஒருத்தனும் பயத்துல ஓடி வரான். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஹீரோவும் பார்த்து யாரோடன்ற மாதிரி ஷாக்காவேன். அதுக்கப்புறம் அவனும் ப்ளீஸ் எங்களுக்காக உதவி பண்ணுங்க, என்னுடைய பொண்ணு அந்த இடத்துல இருக்க, அவளை காப்பாத்துங்க. டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா சொல்லுங்க, அந்த ஃபாரஸ்ட்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் என்னுடைய பொண்ணு சுத்தி வளைச்சிச்சு, அவளை காப்பாத்தணும் வாங்க. ஹீரோ இதை கிட்ட ஷாக்கா வரேன்னு ஃபாரஸ்ட்லயா. ஆனா ஃபாரஸ்ட்ல நான் கடைசியா வந்தப்பவே கிட்டத்தட்ட அந்த இடத்துல நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்களே எப்பவுமே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா, மான்ஸ்டர்ஸ் அந்த அளவுக்குலாம் இருக்காது அந்த இடத்துல, ஒருவேளை ஒளிஞ்சிட்டு இருக்குங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்க. அப்புறம் ஹீரோ போன பிறகு பார்த்தா இந்த ஆளும் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். இதுக்கப்புறம் தானே உனக்கு மிகப்பெரிய ஆபத்து அந்த இடத்துல காத்துட்டு இருக்க மாதிரி அவனும் பார்க்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கும். முடிஞ்ச சொல்லி யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச முடிச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.